வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பாலக்கீரை கூட்டு செய்யலாம். நான் கீரை கடையிற சட்டியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2-3 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பச்சைப்பயிரை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு போட்டிருக்கேன். 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட பாலக்கீரை ஒரு கட்டு, அதை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காவை அதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் வெடித்து வந்த பிறகு ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தாளித்து அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டேஸ்ட்டில் பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்துக்கு போட்டு மேலே கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.